எவடியவ என் வீட்டு வாசல்ல மாட்டை ஈத்தாந்து கட்டி வச்சிருக்கிறது? ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு இடம் காலை வைக்க முடியல, காலை வைக்கிற இடம் எல்லாம் சாணியா இருக்குது. எவடியவ மாட்டை ஈத்தாந்து என் வாசல்ல கட்டி வச்சுக்கிறது? என் வாசப்படி எல்லாம் ஒரே சாணியா போச்சு, ஒரு இடம் காலை வைக்க முடியல, முழுக்க முழுக்க சாணியா தான் கிடக்குது. இங்க வந்து கட்டி வச்சிருக்காள் பாரு, உன்னார அவ ஏமாந்தா வீட்டுக்குள்ளே வந்து கட்டி வச்சிருப்பாளுவ. ஆஹா, இந்த மாடு யாரு தின்ற மாதிரியே தெரியல. எங்கன்னா ஓட்டி நான் சந்தையில விட்டுப்புட்டு பணத்தை வாங்கி வந்துருவோம். சின்ன பொண்ணு, என்ன கருப்பாக்கா, இங்க பாருங்க, மாட்டை ஈத்தாந்து யாரோ இங்க கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. வீடு வாசல்லாம் ஒரே சாணியா கிடக்குது. சின்ன பொண்ணு, நான் தாண்டி மாடை ஈத்தாந்து இங்க கட்டினேன். என்ன நீங்க ஈத்தாந்து கட்டினீங்களா? எக்கோ சாணி வாட மூக்க தொலைக்குது. யார கேட்டு நீங்க என் வீட்டு வாசல்ல கட்டினீங்க? பாருங்க, வாச பூரா சாணி போட்டு கிடக்குது. ஏண்டி மாடு வாயில்லாத ஜீவன், எங்கன்னா பச்சை பசேன்னு இருக்கிற இடத்த பார்த்து இங்க கட்டிட்டு போனேன், அதுக்கேண்டி இப்படி கட்டிட்டு கிடக்க? எக்கோ இங்க பாருக்கா, நீ கட்டிட்டு போன தப்பு இல்ல, என் வீட்டு வாசல்ல கட்டிட்டு போனதா தப்பு. வேற எங்கேயாச்சும் இது போய் கட்ட வேண்டியதானே? இங்க தான் பச்சை பசேன்னு கிடக்குதா? அடி என்னடி நீ எல்லாத்துக்கும் செலுத்துக்கிற? பச்சை பசேன்னு இருக்கிற இடம் தான் மாடு திங்கும். எக்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க மாடு ஃபர்ஸ்ட் இங்க இருந்து இழுத்துட்டு போங்க, இங்க கிடக்குற சாணி எல்லாம் பெருக்கி வாரி கொட்டிட்டு போங்க. என்ன சின்ன பொண்ணு, கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் வாய் பேசுற நீ. இது பொது இடம், உன் வாசப்படி அங்க இருக்குது. இது பொது இடத்த நான் மாட்டை கட்டிட்டு போயிருக்க. ஆமா, அங்க இருந்து வந்துட்டால வாடி வெத்தலை கொண்டு தக்காளி. பொது இடமால பொது இடம், என் வாசப்படியில போட்டு வச்சிருக்குது பொது இடம்னு சொல்ற நீ? எதுடி உன் வாசப்படி உன் வீட்டு எதிர கிடக்குது? இது கவர்மெண்ட் நிலம், இது பொது. இது யாரு வேணா மாடு கட்டலாம், ஓடலாம், ஆடலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆமா ஆமா, என் வீட்டு வாசல்ல கட்டிக்கிட்டு கவர்மெண்ட் இடமா, கவர்மெண்ட் நிலமா அது? என் வாசப்படியே அங்க வரைக்கும் இருக்குது. மரியாதையா சொல்லிட்டு இந்த மாட்டை ஓட்டிக்கிட்டு அந்த பக்கம் போங்க, இல்லைன்னா ஓட்டி போய் சந்தையில விட்டு போடுவேன்னு சொல்லிட்டேன். என்ன என் மாட்டை இது போய் சந்தையில விப்பியா? நான் இங்க தான் கட்டுவேன். நீ வேணா சரியான பொம்பளையா இருந்தனா மாட்டை இது போய் முத வித்து காட்டு பாப்போம். காட்டுறேன்டி காட்டுறேன், உன் மாட்டை ஈத்து போய் நான் வித்து காட்டுறேன் முத. இவ என்ன பொம்பளை மாதிரியே பேசுறா? சரியான பஜாரி மாதிரி பேசுறா. நம்ம மாட்டை ஈத்து போய் அந்த பக்கம் கட்டுவோம், இவ ஓட்டி போய் வித்தாலும் வித்து போடுவா. பாக்கோமதா நம்ம அந்த பக்கம் போவோம். இவங்களுக்கெல்லாம் வாயால சொன்னா கிளம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ரெண்டு ஒதுனாதான் இந்த இடத்த விட்டே கிளம்புவாங்க. மரியாதையா அந்த சாணியெல்லாம் வாரிக்கின்னு போங்க. சின்ன பொண்ணு, உன் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் நான் இந்த இடத்த விட்டு போல. இந்த இடத்துல என் மாடு தின்னவே தின்னாது, அதான் அந்த பக்கம் ஓட்டி போய் கட்டுறேன். ஆமா போ, உன்னை பத்தி நல்லாவே தெரியும் பயந்தாங்கொல்லி. ஐயோ, எல்லா சாணியும் அப்படி அப்படியே கிடக்குது, இது வாரி கொட்டாம போயிட்டாலே அவ. குந்தா, நீ மாட்டைக்கு தந்து கட்டிட்டு சாணியெல்லாம் வாராத, சவடால் பேசிட்டு போறா சவடால். இப்ப என்ன இந்த சாவியானாலும் நான் தான் வாரணுமா? எப்படிப்பட்ட சின்ன பொண்ணியே எங்க சாணி வர வச்சுட்டாலே. அட ஐடியா, நாம இந்த சாணியெல்லாம் வாரி போய் வீணா கொட்டணும். இந்த சாணியை வச்சு நாம எதனா பிசினஸ் பண்ணலாம்ல. அட சாணியை வச்சு என்ன பிசினஸ் பண்றது? இது நல்லா வட்ட வட்டமா அழகாதான் இருக்குது. வேணா நம்ம வடை தட்டி போடலாமோ? வடையும் போண்டாவும் சுட்டு வித்து போடலாம். அப்பதான் நல்லா பிசினஸ் ஓஹோன்னு ஓடும். இந்த சாணியை கொண்டு போய் போண்டாவும் வடையும் எப்படி போறது? இந்த சாணி ஒரே பச்சையா இருக்குது, போண்டாலாம் மஞ்சள் கலர்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கும். வேணா கலர் மாவை வாங்கியாந்து கலந்துக்குவோம், அப்படியே போட்டு நல்லா பெரட்டி மொறுன்னு சுட்டு வித்தனா எல்லாரும் வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, இந்த சாணியெல்லாம் ஒன்னா சேர்த்து வைப்போம். வச்ச உடனே ஒரு பாத்திரத்தை ஏத்து எல்லா சாணி போட்டு நல்லா கலக்குன்னு கலக்கி போண்டா வடவடியா சுட்டு வச்சிருவோம். அப்பாடா, ஒரு வழியா நம்ம போண்டா கடையை போட்டு வச்சாச்சு. இந்த சாணியெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசேன்னு இருக்குது. பேசாத நம்ம இதை கீரை போண்டா கீரை வடைன்னு சொல்லி வித்து போடுவோம். வாங்கம்மா வாங்கக்கா வாங்க, போண்டா வடை வந்து வாங்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. மழை வர மாதிரி இருக்குது, ஓடியாங்க. என்ன எங்கேயோ குரல மட்டும் கேக்குது, போண்டா தரீங்களான்னு ஆளே காணா. என்ன கீழையா? ஐயோ பூச்சி, காட்டு பூச்சி, ஐயோ காப்பாத்துங்க. ஐயோ பைத்தியம் முடிச்சு பூச்சியே, இங்க இருந்து ஓடிப்போ. நீ ஓடி போல, உன்னை போண்டாவிலேயே அடிச்சு கொன்னுடுவேன். இந்த இடத்த விட்டு ஓடிப்போ பூச்சியே, ஓடிப்போ. பூச்சியே, நீ இங்க இருந்து போ, இல்லைன்னா உனக்கு இந்த விளக்குமாறால கொண்டு சாத்துன்னு சாத்தி போடுவேன். இங்க இருந்து மரியாதையா ஓடிப்புடு. அடே, இது என்ன விவகாரம் பிடிச்ச பூச்சால இருக்குது? ரெண்டு போண்டாவை எடுத்து அடிப்போம், அப்பதான் இந்த இடத்த விட்டு அது ஓடும். அட, கொஞ்ச நேரத்துல என்ன பைத்தியமால ஆகிடுது இந்த பூச்சி. எங்க இருந்து தான் இந்த மாதிரி பூச்செல்லாம் கிளம்பி வருதுன்னே தெரியல. அதை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரி, நம்ம கூறத்தை ஆரம்பிச்சிருவோம். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, ஓடியாங்க. சின்ன பொண்ணு கடைக்கு ஓடியாங்க. போண்டா வடை ஓடியாங்க. என்னடி சின்ன பொண்ணு கடையெல்லாம் போட்டுட்டு உட்காந்துட்ட போலயே? ஆமாக்கா, மழை டைம், அதான் பொழுது போயிடுச்சு இல்ல, அதான் போண்டா போட்டு உட்காந்துக்கினேன். சூடான போண்டா, சுவையான போண்டா, வாங்கக்கா வந்து சாப்பிடுங்க. ஓஹோ, என்ன போண்டா சின்ன பொண்ணு? என்னென்ன போட்டு போண்டா போட்டிருக்க? வேற என்னென்ன போட்டிருக்க? சாணி போண்டாக்கு சாணியை போட்டு தான் போடுவாங்க.
போடுவாங்க. என்ன சாணி போண்டாவா? சாணி போண்டா போட்டு ஊரை ஏமாத்துற சின்ன பொண்ணு நீ? அடி பாவி சின்ன பொண்ணு, சாணி பண்டா போட்டது மட்டும் இல்லாத வெளியில ஒளரி தள்ளிட்டியாடி. எனக்கு யாருமே எதிரி இல்ல, என் வாய் தான் எதிரி. என்னடி சின்ன பொண்ணு கேட்டுட்டு கிடக்கு, அங்க என்ன திரு திரு முழிச்சிட்டு கிடக்க? என்ன புஷ்பாக்கா சொல்றீங்க? சாணி பண்டா நான் சொன்னேன், கீரை பண்டான்னு தானே சொன்னேன் நான். பொய்யெல்லாம் சொல்லாதடி, நீ சாணி போண்டான்னு தான் சொன்ன. என் காது நல்லா கேக்கும். ஏக்கோ இல்லக்கா, நான் கீரை பண்டான்னு தான் சொன்னேன். எனக்கு என்னமோ சந்தேகமாக்குது, உங்க காது தான் சரியா கேட்கலையா என்னவோ. இல்லையே, என் காதுல சாணி போண்டான்ல வந்துச்சு. அக்கா உங்க காது பெருசா இருக்கிறதுனால ஒரே அடப்பா இருக்கும், அதான் நான் எது சொன்னாலும் உங்களுக்கு வேற மாதிரி கேக்குது போல. வாங்கக்கா ஒரு குச்சி எடுத்து அதுல குத்தி குத்தி அடப்பு எடுத்து விடுவோம். என்னடி சின்ன பொண்ணு, உனக்கு ரொம்பதான் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. சரிக்கா அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் விட்டுட்டு ஒரு போண்டா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. ஆமா, நீ பேசுற பேச்சுக்கு போண்டாவை வாங்கி திங்க வாங்க பாரு. ஏக்கோ இந்த மழை டைம்ல சூடா வாங்கி சாப்பிடுங்க, அப்பதான் நல்லா இதமா இருக்கும், மைண்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும், பாத்துக்கோங்க. சரி சரி குடு, உன் வாய்க்கு வாங்கனாலும் பாக்குறதுக்கு போண்டாலாம் நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. அதான் 2 போண்டாவை சாப்பிட்டு பார்க்கலான்னு ஆசையா இருக்குது. கொண்டா இப்படி. இதோ உங்களுக்கான போண்டாவை உடனே கொடுத்துறேன். ஏக்கோ வடகிடை எதனா வேணுமா? ஏடி வடை எம்புட்டுடி, போண்டா எம்புட்டுடி? ஏக்கோ வடையும் போண்டாவும் ஒரே ரேட்டு தான். 1 வாங்கினா 5 ரூபாய், 3 வாங்கினா 10 ரூபாய், 6 வாங்கிக்கோங்க 20 ரூபாய்க்கு தரேன். ஏடி 20 ரூபாய்க்கு வாங்கவா? 6 போண்டா வச்சு நான் எப்படி சாப்பிடுறது? ஏக்கோ நீங்க வாங்கி சாப்பிட்டு பாருங்க, இது பத்தாது இன்னும் வேணும் வேணும்னு சொல்லுவீங்க. நம்ம கடை போண்டாலாம் அம்மா ருசியா இருக்கும், பாத்துக்கோங்க. சரிடி சின்ன பொண்ணு, ஒரு நல்ல ஆஃபர்ல ஒரு 3 போண்டாவும் 3 வடையும் கட்டி போடு. ஏக்கோ இந்தாங்க சாப்பிட்டுட்டு எப்படிக்குதுன்னு சொல்லுங்க. என்னடி சின்ன பொண்ணு, என்ன வித்துட்டு கிடக்க? அடியே வாடி வசந்தி, உன்னதான் காணாங்கானு தேடிட்டு கடந்த. ஏக்கோ என்னக்கா இவ்ளோ போண்டாவை வச்சு தின்னுட்டு கிடக்கீங்க? இதெல்லாம் தின்னீங்கன்னா உன்ன நீங்க குண்டு பூசணிக்கா மாதிரி ஆயிடுங்க, பாத்துக்கோங்க. அடி போடி வசந்தியா, எவ்வளவு தரம் தான் நம்மள சாப்பிடக்கூடாதுன்னு பாத்துட்டு கிடக்குறது. இப்படி எல்லாம் ரோட்ல சுட்டு வித்தா யாரு சாப்பிட மாட்டாங்க சொல்லு? பாக்கும்போதே நாக்கெல்லாம் எச்சி ஊறுது. அதான் நானும் ஒரு 4-5 போண்டா வாங்கி சாப்பிட்டுட்டு கிடக்க. ஏக்கோ நீங்க சொல்றத பார்த்தா எனக்கும் நாக்கெல்லாம் ஊறுது, இப்பவே சாப்பிடணும் போலவே இருக்கு. அதுக்கே நடி வசந்தி, அங்க என்ன ராணி அக்கா கிட்ட ஓசில வாங்கி சாப்பிடலான்னு பாக்குறியா? இங்க பாரு, இங்க வா, இங்க வந்து பிளேட்டா இருக்குது, உனக்கு எத்தனை வேணுமோ சாப்பிட்டுட்டு போ. ஏய் சின்ன, யார பார்த்து ஓசில வாங்கி சாப்பிடுன்ற? நான் ஒண்ணு ஓசில எல்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன். அப்படியா? சரி சரி, நீ ஓசில வாங்கி சாப்பிட மாட்டேதான். சரி நம்ம கடையில வந்து போண்டா வாங்கி சாப்பிடு. இந்த ராணி அக்கா கிட்ட எப்படியாவது ஏமாத்தி 2 போண்டா சாப்பிட்டு போலான்னு பார்த்தேன். இவே என்னடா காசு கொடுத்து வாங்க வச்சிருவா போலயே. என்ன வசந்தி, போண்டா போட்டுறவா? போடுடி போடு, எம்புட்டு ஒரு போண்டா? ஒரு போண்டா 5 ரூபாய், 2 போண்டா 10 ரூபாய். உனக்கு எத்தனை போண்டா வேணும்? என்ன ஒரு போண்டா 5 ரூபாய், 2 போண்டா 10 ரூபாயா? அடி பாவி, இதெல்லாம் ரொம்ப அநியாயம் டி, ரொம்ப அநியாய விலைக்கு விக்கிற. இப்படி எல்லாம் நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு தான் புதுசா ஒரு ஆஃபர் போட்டிருக்க, வேணும்னா அந்த ஆஃபர்ல வாங்கிக்கோங்க. அது என்ன ஆஃபர்? அது என்ன புதுசா ஆஃபர் போட்டிருக்கீங்க? ஏ வசந்தி, அவ 2 போண்டா 10 ரூபான்னு விக்கிறா. புதுசா ஆஃபர்ல 3 போண்டா 10 ரூபான்னு கொடுக்கறா. நானும் அப்படிதான் 6 போண்டா வாங்கி வச்சிருக்கேன். நீயும் அதே மாதிரி வாங்கி வச்சுக்கோடி. இவனா 3 போண்டா 10 ரூபான்னு விக்கிறான், அங்கங்க 4 போண்டா 10 ரூபான்னு விக்கிறாங்க. இவ ரொம்ப நம்மள ஏமாத்துறாக்கா இவ. அடியே வாடி பச்சைக்கிளி, எந்த ஊர்லடி 4 போண்டா உனக்கு 10 ரூபான்னு விக்கிறாங்க? இருக்கிறதுலயே நான் தான் ஆஃபர் போட்டு தரேன். 1 5 ரூபாய், 1 10 ரூபான்னு விக்கிறாங்க. நான் தான் 3 போண்டா 10 ரூபான்னு கொடுக்குறேன். என்னடி சின்ன பொண்ணு, என்ன ஆஃபர்னு வித்துட்டு கிடக்க? வாடி ராதிகா, நீயும் வந்துட்டியா? வா வா, வந்து போண்டா வாங்கி சாப்பிடு. போண்டாவை தான் ஆஃபர்னு சொல்லிட்டு கிடந்தேன். வாடி ராதிகா, ஒரு போண்டா 5 ரூபாயா, 2 போண்டா 10 ரூபாயா? இவ என்னடனா புதுசா ஆஃபர்னு 3 போண்டா 10 ரூபாய்க்கு தரா. 3 போண்டா 10 ரூபாய்க்கு நான் தரா? பரவாயில்லையே, 2 போண்டா 10 ரூபான்னு வாங்குறதோட நம்ம ஆஃபர்ல 3 போண்டா 10 ரூபானே வாங்கிக்கலாம். சரி சின்ன பொண்ணு, எனக்கும் ஆஃபர்ல ஒரு பிளேட் போண்டா கொடு. வசந்தி இந்தாடி உனக்கு ஆஃபர் போண்டா. ராதிகா இந்தா உனக்கு ஆஃபர் போண்டா. என்னடி சின்ன பொண்ணு, போண்டான்னு கொடுக்காத ஆஃபர் போண்டான்னு கொடுக்கற? ராதிகா இப்பயாச்சும் அவ ஆஃபர் போண்டான்னு கொடுக்கறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சாணி போண்டான்னு சொல்லி கொடுத்தா. அடி பாவி, நானே மறந்தாலும் இவ மறக்கவே மாட்டா போல இருக்கே. என்னக்கா சொல்றீங்க? சாணி போண்டான்னு சொன்னா? ஐயோ ராணி அக்கா, நான் என்ன சாணி போண்டான்னு சொன்னேன்? சரியா ராணி அக்காவுக்கு காதே கேட்கல, கீரை போண்டான்னு சொன்னேன், அதை போய் மாத்தி சொல்றாங்க. சரி சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. அதுவும் சரிதான். என்னடி இது, போண்டாவில கடிச்சா ஏதோ ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்கு. நாத்த மட்டும் அடிக்கல, சாப்பிடும்போது வாயெல்லாம் ஒரே நாரா இருக்குது. ஐயோ சாணி போண்டான்னு கண்டுபிடிச்சிடாலும் போலியே. என்னடி இது, போண்டாவுல ஒரே பச்சை பச்சையா இருக்குது, அதுவும் மேல ஒரே நாத்தமா அடிக்குது. எனக்கு ஏதோ இது சாதி போண்டா மாதிரி தான் இருக்குது. ஆமாக்கா, எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது, சாணி மாதிரியே இருக்குது. அது மட்டும் இல்லாத ஒரே பில்லா கிடக்குது இது உள்ள. உனக்கு மாதிரி அப்படி இருக்குது, எனக்கு நடி அந்த மாதிரி இருக்குது. எதே சாணி மாதிரி ஒரே நாத்தமா அடிக்குது, கப்பு தாங்க முடியல. என்னடி சின்ன பொண்ணு, கீரை போண்டான்னு பார்த்தா ஒரே சாணியா நாத்தமா அடிக்குது. சின்ன பொண்ணு பொய் சொல்லாத சொல்லு, ஏமாத்தி தானே இந்த போண்டாவை கொடுத்த, ஒரே சாணியாட்டம் புளிக்குது. ஏண்டி பில்லு வைக்கலுமா இந்த போண்டால கிடக்குது? இது என்ன போண்டான்னு சொல்லுடி. அட, ஆனா நீங்க 3 பேரும் திறமசாலி தான். என்னடி சொல்ற? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம சம்மந்தம் இல்லாத பேசுற. பின்னக்கா சாணி போண்டான்னு நீங்க 3 பேரும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரிக்கா, சாணி போண்டாவில நாத்தடிக்குன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிற. பில்லி வைக்கலாம் கிடக்கும், அதுவும் சொன்னீங்க, ஒத்துக்கிற. இவ என்ன வசந்தி புளிகும்ல சொல்றா? அது வந்து
ஒரு நாள் நான் பார்த்தேன், அதான் புளிக்குன்னு நினைச்சேன். பொய் சொல்லாதடி வசந்தி, நீ சாணி அன்னைக்கோ சாப்பிட்டு பாத்துக்கிற, அதான் புளிக்குன்னு கரெக்டா சொல்ற. அதுவா? ஆமாடி, ஒரு நாள் நான் ரோட்ல நடந்து வந்துகிட்டே இருந்தேன். அந்த இடத்த பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு கும்பலா கிடந்துச்சு. அது என்னன்னு தொட்டு நாக்க வச்சு பார்த்தேன், ஒரே புளிப்பு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது மாட்டு சாணின்னு. நல்ல வேலைடி, நான் அதை மெரிக்கவே இல்லை. சாட்டத்தோட அப்படியே வந்துட்ட பாத்துக்கோ. சீ தூ, ரோட்ல கிடக்கிறத போய் நக்கி பாத்திருக்கீங்க பாருங்க. ஏன் அதை விடுடி, பேச்ச மாந்தாத. எங்களுக்கே சாணி பண்டா போட்டு வித்திருக்க. ஏக்கோ, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சாணியில தான் பல விதமான மூலிகை இருக்குது. ஏன்னா மாடு வந்து எல்லா மரத்தை செடி கொடி எல்லாத்தையும் சாப்பிடுது இல்ல, அதே ஒரு மூலிகை தான். அதான் எல்லா மூலிகையிலயும் சேர்த்து உங்களுக்கு ஒரு போண்டா போட்டு கொடுத்த. இதனால எந்த வியாதியும் வராது பாத்துக்கோங்க. ஏ சின்ன பொண்ணு, நீ இந்த மாதிரி பொய் சொல்லி பிசினஸ் பண்றதுக்கு கள்ளி கட்டி வாரியாது உன் கடையெல்லாம் அடிச்சு உடைக்கிறேன் பாரு. இவ எம்மாத்திர அடிச்சாலும் திறந்தவே மாட்டா. இவளுக்கு எதனா நம்ம ஒரு தண்டனை கொடுக்கணும் பாத்துக்கோங்க. ஆமாண்டி வசந்தி, இவளுக்கு பெரிய தண்டனையா கொடுப்போம். அடுத்த வீடியோல இவளை நல்லா சாணியில முக்க வச்சு முங்கி எடுப்போம். ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. சொந்தங்களே, நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்க பேரு ஊரெல்லாம் டைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோ வரும்போது எல்லா பேரையும் நான் சொல்லி போடுறேன். நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பண்ணிடுங்க. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.